ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக சூரியகலா செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். அதாவது பாதுஷா மாதிரி தான் இருக்கும். பாதுஷாவில் வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இதில் வந்து ஆட் பண்ணி செய்ய போகிறோம் கோவா, முந்திரி, ஏலக்காய். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு வந்து 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரே ஒரு சிட்டிகை வந்து பேக்கிங் சோடா, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக நான் சால்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா மேல் மாவு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து கோவா வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். பூரணத்துக்கு வந்து நம்ம ரெடிமேடு கோவா இருந்துச்சுன்னா அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா இது வந்து பால் பவுடர் வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 100 ml பால் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் சீட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது கோவா காய்ச்சிக்கலாம். அடுத்தது வந்து பாகு காய்ச்சணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த சூரியகலாக்கு வந்து பாகு காய்ச்சணும். இதுக்கு வந்து 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம். இது நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சறதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் வந்து மேல் மாவு எடுத்துக்கலாம். அதாவது மேல் மாவு வந்து நம்ம ஒரு டோ மாதிரி நம்ம பண்ணணும். இது வந்து டைட்டாக தான் பண்ணணும், லூஸாக பண்ணக்கூடாது. உப்பு, பேக்கிங் சோடா கொஞ்சமாக, ஒரே ஒரு சிட்டிகை. இதுக்கு வந்து தேவையான அளவு நெய். அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம பிசையணும். பாதுஷாக்கு வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் எதுவும் வைக்க வேண்டியதில்லை, அதாவது கோவா எதுவும் வைக்க வேண்டியதில்லை. இதில் வந்து நம்ம உள்ள வந்து முந்திரி, கோவா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது சூரியகலா, அதாவது அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பாகுக்குள்ளே போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சா நிற்கணும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப விடாமல் லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். அது ஒரு ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். அதாவது ப்ரெஸ் பண்ணால் இருந்தாலே போதும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கோவா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி கூடவே வந்து அந்த பால் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன்னா கோவா மாதிரி ஆயிரும். அதாவது கோவா வந்து வீட்டில் இல்லைன்னா கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம கோவா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரையிட்டோம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன டேபிள் ஸ்பூன் தான், இந்த அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து கோவா பதத்துக்கு கொண்டு வர முடியும். அப்படியே கெட்டியாகிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம், கூடவே முந்திரி. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பால் பவுடர் இருந்துச்சுன்னா, பால்னால் வந்து நம்ம 1 லிட்டர் வந்து காய்ச்சிட்ருக்கணும். இது வந்து பால் பவுடர்னால் உங்களுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். பால் பவுடர் நிறையா பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நெஸ்லே, அமுல். இது வந்து அமுல் பால் பவுடர். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அப்படியே இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இது வந்து நான்ஸ்டிக்குங்கிறதுனால அப்படியே ஒட்டாமல் வந்துருச்சு. இது கொஞ்சம் இன்னும் கலர் மாறணுன்னா நம்ம கேரமல் மாதிரி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இதுவே ஆஃப் பண்ணிடுறப்போ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோவா ரெடி பண்ணி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சூரியகலாக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இது வந்து ஒரே ஒரு கம்பி பதம் இருந்தாலே போதும். நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. கம்பி பதம் வந்தோடனையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 ட்ராப் அளவுக்கு லெமன் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து அதாவது கட்டியாகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் விடுறோம். இப்போது பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
இப்போ கம்பி பதம் வந்துடும். நல்லா கரைஞ்சி வர டைமுக்கு பார்த்தோன்னா கம்பி பதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். டக்குன்னு வந்து கம்பி பதத்துக்கு மாறிடும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றணும். அப்படியே நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாக செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். இது வந்து ஒரு கம்பி பதம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கு. இதுதான் இந்த கம்பி பதம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரே சைஸில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ், ஃபஸ்ட்டு நம்ம பூரணத்தை உள்ளே வச்சுட்டோம். அதிகமாக வைக்காமல் ஓரளவுக்கு வச்சுக்கலாம். இது நல்லா பெருசாக இருக்கிற சைடை நம்ம திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துடுங்க. ஏர் இருந்ததுனால எடுத்து விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கேப் மாதிரி இருக்கும். அடுத்தது இதை அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேப் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு, அதாவது என்னென்னா மெதுவாக திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும், பூரணத்தோடு உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக பண்ணணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அதாவது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம விடணும் இதையை. அப்போ தான் வந்து அந்த கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. அப்படியே நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு இருக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து நான் பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாகு வந்து மேலே ஊற்றிட்டோம். ஏன் வந்து அதாவது கட்டி ஆகலைன்னா நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனால அப்படியே இருக்குது சிரப்பு. லெமன் ஜூஸ் ஊற்றலைன்னா இந்நேரம் வந்து ட்ரையாக இருக்கும். இப்போ நம்ம இதையே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். சுவையான சூரியகலா ரெடி. நான் சூரியகலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.